நிற்காமல் போய் ஒருத்தன் 5 பேர் இருக்குமா 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் நீங்கள் வாங்க, நிர்மலோடய வாங்க, நான் இது வெளியே வந்துடுறேன். வர்றீங்களா? அம்மாவே வர்றாங்க. அப்புறம் பாருங்கள், நானும் இது வெளியே வருவேனே அப்படின்னு சொல்லி வர்றாங்க. நான் சொன்னேன்ல, நம்மளோட வீடியோவில் கண்டிப்பாக சம்பவங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சம்பவம் தான் இப்போ நடந்து போச்சு. தமிழ்காரவங்க போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஜீப்பை வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறீங்கடா, தமிழ்நாட்டுக்குள்ள எவனாச்சும் கேரளாக்காரன் வராங்கடா, அவங்களுக்குலாம் இருக்குடா, அவ்வளோ மண்டக்காய்ச்சல் இருக்குது இவங்க எல்லாமே. சரிதா, இப்படி போய் அப்படி போய் அந்த உச்சியில் ஏறி நிற்கிறாங்க பாருங்க. அப்படி போகணும், அப்படி போய் அது வெளியே அப்படியே போய் கீழே இறங்கி ஏறி அந்த தெரியுது பாருங்க ஒரு மரம், அங்கே தான் கண்ணகி கோயில் இருக்கு, அங்கே போகணுமா. அம்மா எப்படி இருந்துச்சு? ரிஸ்க் எடுத்து ஏறி வந்துட்டாங்க. அம்மா வந்து கருப்பு கவனி அரிசியில் வந்து சாதம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மோர் மாதிரி இருக்கு. தயிர் ஊற்றுனீங்களா? அப்படியா? ஸோ தயிர் எல்லாமே ஊற்றிருக்காங்க. நானும் சாப்பாடு வாங்கிட்டேன். ஆனந்தத்தின் உச்சியில் இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து பட்னி. நல்ல சாப்பாடு தக்காளி சாதம், அப்புறம் வந்து மாங்காய் தொக்கு சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். அங்கே பாருங்க கூட்டத்தை கட்டி ஏறுது பாருங்க. ஒரு வழியாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நம்ம இந்த கோவிலுக்கு, அதுவும் போலீஸ்காரவங்களாம் சொன்னாங்க வீடியோ எடுக்கக்கூடாது தம்பின்னு, ஏதோ நம்ம போர்ட்ரேட்டில் போட்டு வீடியோ எடுத்துட்டோம். உள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா நல்லா கிளியராக தெரிவாங்க. ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில், ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. 2 பேர், நானும் நண்பர் வந்தோம். இங்கே ராம்நாடு வந்து 2 நண்பரை, நிர்மல் ப்ரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ செலவழித்து வந்தது 90 ரூபா. ஸோ இங்கேருந்து கண்ணகி கோவில் போகிற வழியிலும் எவ்வளோ செலவு ஆகுது, அப்புறம் வந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, கண்ணகியை போய் பார்க்க போகிறோம். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கண்ணகி கோவிலை சாமி கும்பிடுவாங்க. அது நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், போகலாம். ஸோ மக்களே, கரெக்டாக நம்ம ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். போகிறதுக்கு வந்து நம்ம மதுரை போய் தான் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இப்போ வந்து 3 வண்டி நிற்கிது. ஃபஸ்ட்டு அங்கிட்டு ஒன்று நிற்கிது, அது வந்து 1 to 1. அடுத்து வந்து பைபாஸ் ரைடரு, அடுத்து இங்கே ஒரு என்னது சூப்பர் ஃபாஸ்ட்டு 3 நிற்கிது. 2ல் ஃபுல்லாகிடுச்சு, அதில் ஃபுல்லாகலை. எதில் போகணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரில. எதில் போகிறேன், அப்புறம் எவ்வளோ டிக்கெட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. அங்கிட்டும் நகலை இங்கிட்டும் நகலை, கரெக்டாக 12 மணி. 12 மணிக்கு நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்டில் வந்து மாட்டுத்தாவணியில் வந்து இறங்கியாச்சு. 100 ரூபாங்க டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அடுத்து வந்து ஆரப்பாளையம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணியிலேருந்து ஆரப்பாளையத்துக்கு கிளம்பியாச்சுங்க. மொத்தமாக நாங்கள் கண்ணகி கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கேசவன் யூடியூபரா, நான்லாம் அவனோட சப்ஸ்கிரைபர். ஆமாம், இன்ஸ்டாகிராம் யூடியூப் தான். யூடியூப் ராமேஸ்வரம் ராமநாதபுரம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சு. ஆனால் கூட்டத்தை பாருங்கள், செம கூட்டம். அநேகமாக நம்மளுக்கு இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பஸ் தான் வருமா இல்லை அடிக்கடி பஸ் வருமானு தெரில. அடிக்கடி வந்தாலுமே கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த பஸ் தான் இங்கே போகிற பஸ்ஸு. ஸ்டிக்கரை காணோம், கட்டி ஏறுதே கூட்டம் ஃபுல்லு. மக்களே கிட்டத்தட்ட இங்கேயே நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வலியங்குடி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டே வந்து ஒரு பஸ் வந்து வந்துருச்சு. இப்போ அந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். ஸோ உள்ளே போயிடலாம். கரெக்டாக இங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம மேலே கோயிலுக்கு போயிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோலக்பூருக்கு சக்ஸஸாக வண்டியில் வந்து ஏறிடுவோம். இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம கோயிலுக்கு போனோம்னா குளிச்சுட்டு போவோம், பல்லுலாம் விளக்கிட்டு போவோம். ஆனால் இந்த போன வாட்டி வெள்ளையங்கிரிக்கு அப்படி தான் வந்து குளிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனோம். இப்போயுமே வந்து நைட்டு தூங்கிட்டோம், குளிக்காததோடு அப்படியே நம்ம கண்ணகி கோவிலுக்கு போயிட்டு தான் சாமி கும்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கீழே அடிவாரத்தில் ஏதாச்சும் குளிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே போய் குளிச்சுட்டு போவோம். பஸ்ஸில் ஏறிட்டேன், எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில. ஃபைனலாக எனக்கு, அதாவது ஒரு ஆளுக்கு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கண்ணகி கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது நீங்கள் ஃபைனலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வழியாக பஸ்ஸு நம்மளை பள்ளியங்குடி கிராமத்தில் இறக்கி விட்டுருச்சு. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்கங்க. என்னென்னா இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு பிளான் பண்ணி அந்த சரல் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ரோடு போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. அது ஃபுல்லாக இப்போ வந்து வீடா ப்ரோ,
அந்த இருக்கு அதுக்குலாம் வீடா? ஆமாம் வீடு தானே. ஓ அப்போ இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் அண்ணா. இன்னும் மலையை தொடலை, இப்போ வந்து ஊருக்குள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கீழே ஒரு கண்ணை கோவில் இருக்குது. ஆனால் இது பயம்தான் என்ன ப்ரோ? சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் ஓடிக்க தெரியவாப்புல, ஊருக்குள்ளே வருவாப்புல. இல்லை சிங்கம் இல்லை, அது வாயில் வரணும்ல ப்ரோ. புலி இவங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வீட்டுக்குள்ளே பூந்தாலும் பூந்துருவாங்க. நம்ம இந்த சிசிடிவி கேமராலாம் பார்க்குறோம்ல ப்ரோ, அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு இங்கிட்டலாம் போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோங்க. இதான் அந்த ஊர், அந்த வில்லேஜு. மலைக்கு கீழே, அந்த மலைக்கு அடிவாரத்துலேயே இருக்குது இந்த ஊர். இந்த வில்லேஜ் பேர் தான் பளியங்குடி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால நான் சொல்ல முடியாது. மிருகங்கள் வந்து அடிக்கடி வந்து வரலாம். என்ன பண்ணுவாங்களாம், இங்கே நம்ம அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் மேலே போயிட்டு வெடி போட்டு மிருகங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு வந்துடுவாங்களாம். ஸோ அதுக்காகவும் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம போயிட்டு வரோம்ல, போயிட்டு வரனாலையும் ஸோ நம்ம பாதுகாப்புக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி மலையில் இங்கே லைட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ அதான் வந்து பாதையும் எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 5 பேராக சேர்ந்து 5 லிட்டர் வாட்டர் கேனு மொத்தமாக ஷேர் பண்ணி நம்ம குடிச்சிக்கிறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. நான் அப்படியே காமிக்கிற மாதிரி. எங்கே ப்ரோ அந்த கேனு? இந்த இருக்கு பாருங்கள். ஸோ 5 லிட்டர் வாட்டர் கேனு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம மலை ஏறிட்டு வர வரையிலும் குடிச்சிக்கிறணும் நம்ம 5 பேர் சேர்ந்து. அப்புறம் இந்த இங்கிட்ட வெளிச்சத்தை கம்மியாக பார்ப்போம். ஸோ இதாங்க அந்த கேனு. ஸோ இதை தான் குடிச்சிட்டு வரணும். போய்ட்டு வரலாம். அதுக்கப்புறம் தண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா மலைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ட்ரன்ஸில் இங்கேயுமே கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நிற்பாங்க. இது எதுக்காகனா நம்ம பேக்குள்ளே வந்து ஏதாச்சும் பிளாஸ்டிக் பொருள் இல்லைனா ஃபயர் ஆகிற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், மேலே விலங்குகள் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திட்டு நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதை முடிச்சுட்டு நம்ம இருட்டாக கிட்டத்தட்ட ஒரு 5-5:30 இருக்கும். நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் மலை ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி அந்த மலையில் இருக்கிற பாறைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி ஒயிட் பெயிண்டில் வந்து போட்டிருக்காங்க. இது வழியே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வழி மாதிரி போயிட்டோம் அப்படின்னா ஆபத்து தான். மக்களே ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5:30 இப்போ தான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். அரை மணி நேரமாக மலையோட காவாசி கூட தேரல. அதுக்கெல்லாம் வேர்த்துருச்சு. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அதுக்கு மேலே வேர்வை பிடிச்சி உறிஞ்சுதுங்க. அது மாதிரி பேக் கேமராவில் காமிக்கிறேன் எத்தனை பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்கள் பாருங்க, நமக்கு முன்னால் ஏகப்பட்ட பேர் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாதை வந்து அப்படியே சரிவாக போகுதுங்க. ஸோ இங்கெல்லாம் கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விழுந்தா ஸ்லிப்பானால் சொல்லி முடிஞ்சிச்சு. இன்னும் சூரியன் கிளம்பல. வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தூரமாக தெரியுதுல லைட்லாம், அதுதான் அடிவாரம். ஸோ அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தாங்க ஏறி வந்திருக்கோம். ஸோ அதுக்கே வந்து இழைச்சிருச்சு. ஸோ அந்த தெரியுது பாருங்கள் ஒரு மலை, அந்த தெரியுதா? அந்த மலை போய் அதை தாண்டி இன்னொரு மலை போய் அதை தாண்டி இன்னொரு மலை போகணுமா. இதே பாதை இப்படி நேராக போட்டிருந்தாங்கன்னா ஈஸி. ஆனால் நம்ம இப்படி போய் சுற்றி இப்படி வந்து அங்கே வரணும். போவோம். என்னை பாருங்களேன், குளிச்சிருப்பேன். கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கே குளித்தேன். எனக்கு உள்ள பெனியனுக்குள்ளெல்லாம் வந்து அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் தூரம் ஏறினோடனே பேப்பராக ஒரு பாதை வரும், அது வழியே நடந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டாங்க. இந்த வெள்ளையங்கிரியில் ஏமாற்றி கூட்டி போனாங்களா அந்த மாதிரி தான். கடைசி வரலும் ஹைட்டாக தான் போய்கிட்டு இருக்க தவிர பேப்பரான பாதையை வரானாங்க. எனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காருங்க. நான் ராமேஸ்வரம், இவர் ராம்நாடு. நானும் எங்கே? நீங்கள் தூத்துக்குடி. அண்ணன் வந்து தூத்துக்குடி. எல்லாம் நம்ம ஊர் தான். ஸோ எல்லாருமே தென் மாவட்டம் தான். உட்காந்து போய்கிட்டே இருப்போம். உங்கள் பேர் ப்ரோ? காலிஸ். என் பேரும் காலிஸ் தான். காலிஸ் என்ன ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா? என் பேரும் காலிஸ் தான், அவர் பேரும் காலிஸ் தான். சும்மா ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேங்க. என் கூட வந்தவன் இந்த மேலே சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வெள்ளையங்கிரியிலையும் இதே சம்பவம் தான். நிற்காமல் போய் ஒருத்தன் 5 பேர் இருக்குமா, 5 பேர் இறந்து போயிட்டாங்க.
நீங்கள் போன ட்ரிப்லையா? நான் போனதில்லை, இல்லை, நான் போனதுக்கு அடுத்து. ஆமாம், அதனால் வந்து நிற்காம மட்டும் ஏறக்கூடாது. நம்ம ஏறிடலாம், நம்ம வீரன் சூரன் சொல்லிட்டு ஏறிடக்கூடாது. கிளச்சிச்சுன்னா உட்காந்துருங்க. போவோம் நம்ம இப்போ. இங்கே பாருங்க, எல்லோரும் மலையை செங்குத்தாக ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வரும்போது கேர்ஃபுல்லாக வரணும். லைட்டாக ஸ்லிப் பண்ணோம்னாலும் விழுந்துருவோம். எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு போனால் கொஞ்சம் சம்மதளமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறனால எங்கிட்டு போகணும் எங்கிட்டு வரணும் அப்படின்னு தெரில. கண்டிப்பாக ஃபஸ்ட் டயத்தை எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது. வெள்ளையங்கிரி லெவலுக்கு இல்லை இருக்கு, ஆனால் ஓரளவு. அப்பா இந்த இடத்துல சம்மதளமாக போகிறது நல்லா இருக்குப்பா. இது எவ்வளோ தூரம் போதும் பார்ப்போம். மக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா இதுக்கு மேலே மறுபடியும் செங்குத்தாக தான் ஏறணும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே நாடி இறங்கி போகுது. இது ஈஸியாக தான் இருக்கும். இதை தாண்டிட்டு அடுத்து அந்த ஏறி தாவிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே போய் தாவணும். இனி கொஞ்சம் ரிஸ்க்கான பாதை தான். இது வெளியே எதுவும் தண்ணி இனி ஓடுமோ? ஓ, அதனால தான் இது விட்டுருக்கு. ஓட ஓட ஓ, ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி சரி சரி. அப்படியா? ஐயோ, எந்த வருஷமாக மழை வரும். அப்படியா? நீங்கள் எந்த ஊர்ண்ணே? கூடலூர். கூடலூர் இங்கே பக்கம் தானே? ரைட் ரைட். சேலமா? சேலம் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? வெற்றியா ப்ரோ? எனக்கு ஏறிடலாமா? வெற்றியா? நீங்கள் ஃபஸ்ட் டைமா செகண்டா? ஃபஸ்ட் டைமா? ஓகே. நான் இந்த ஊர்லேருந்து நீட்டே வரேன். அப்படிங்களா? ஃபஸ்ட் டைம் இது. சொல்லுவாங்க 7 மலை போகணும் ஏறணும்னு. 7 மலையா? 7 கிலோமீட்டரா? 7 மலைன்றது ஒரே ஸ்டேஜ் தான். மேடு புள்ளிமா இருக்கனால 7 மலைன்றாங்க. இப்போ அக்கா நீங்களாம் ஒரே யூனிஃபார்மில் வரீங்களா? இங்கே தொண்டு பண்ணுறீங்களா இப்போ? அப்போ மொத்தமாக சேர்ந்து வரீங்களா ஒரு ஊரில் இருந்து குரூப்பா? கோவில் பொதுநல செய்கிறதுக்கு வரீங்களான்னு கேட்குறாரு. அது பேர் தான் தொண்டு செய்கிறதுக்கு. இல்லை அதை தான் கேட்டேன், தொண்டு செய்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் மேல போயிட்டாங்க, ஒரு 10 பேர் உங்க மாதிரி எல்லாம் இங்கே தொண்டு மேலே அதனால இல்லை எல்லாருமே ஒரே சேலையை கட்டியிருக்கீங்களா? சரி, ஒரு வேளை யூனிஃபார்ம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்படி உங்க முன்னாடியே வந்தா நாங்க நீங்க தொண்டு செய்யறது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு நமக்கு யாராவது சேவை செய்ய மாட்டாங்க நடந்து. ஆமாம். நீங்கள்லாம் எந்த ஊருக்கா? பக்கத்தில் தானே. எத்தனை ட்ரிப் வரீங்க? இது 2ஆவது ட்ரிப் வரீங்களா? நான் அப்போ தான் நடந்தே இப்போ வரோம். இல்லைப்பா, வீட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து வர முடியுமாங்க? அடிவாரத்துலேருந்து. ஸோ விடிஞ்சோன்னே தாங்க இதோட அந்த இயற்கையோட என்ன சொல்லுவாங்க அந்த அற்புதமே தெரியுது. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ பாறையில் உட்காந்துருக்காப்புல வந்தவங்களா? ப்ரோ உங்களோட ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தார, எங்கே அவர்? நிர்மலா? அப்படியா? அவர் யூடியூப் சேனல்ல எனக்கு தெரியாது. அப்படியா? அவர் பேச்சு கொடுத்தானே பேசிகிட்டே இருப்பாப்புல தனக்கட்டு. ரைட் ரைட். அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி போயிட்டாங்களா? எங்களுக்கு பிறகு என்ன அக்கா நம்மளுக்கு பிறகு தானே வந்தாங்க. வந்தாங்களா? வீட்டில் இருந்தாங்க. ப்ரோ ஒரு பையனை பிடிச்சிங்களுக்கு. ஸோ மக்களே, நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காப்புல, அதுவும் மிகப்பெரிய பார்ட்னர். இந்த வரலாறு பாருங்க. தம்பி வந்து மதுரை மேலூர். ஸோ இவரோட தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். எத்தனாவது ட்ரிப்பு தம்பி வரீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற. இங்கே எத்தனாவது ட்ரிப் வரீங்க? இங்கே எத்தனை? இங்கே இதுதான் ஃபஸ்ட் டைமா வர்றது இந்த மலைக்கு? ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன், ஃபஸ்ட் டைமாக இந்த மலைக்கு வரான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன மலை ஏறினீங்க? அழகர் மலை, அழகர் கோவில் மலை ஏறிட்டு வந்திருக்காப்புல. நம்ம இன்னும் ஒரு மலை கூட ஏறல. இந்த மலையாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறுவோம். போவோம். ஸோ இங்கே பாருங்கள், சன்ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மலைக்கு பின்னால் சன்னு
மலையா சி மேகங்க மேகம் சாரி நமக்கு தான் கண்ணு தரலையா மேகத்துக்கு பின்னால் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்க. அது பெரிய மலைக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கு. ஆனால் அது மேகம் தான் சூப்பராக இருக்கு. மணி என்ன 6:30 சூப்பராக இருக்கு. கரெக்டாக 6:30 மணி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா வேர்த்து விறுவிறுத்து குளிச்சு போய் உட்காந்துருக்கேன்ல, உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் இந்த இடத்துல காலர்லேயே பாருங்கள் எவ்வளோ வேர்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 5:30க்கு ஆரம்பித்து இப்போ கரெக்டாக மணி எத்தனை மணி இருக்கும்? 7 மணி இருக்குமா? 7 மணிங்க கரெக்டாக. 7 மணிக்கு ஒரு மலையில் பாதி தூரம் தான் ஏறி உட்காந்துருக்கோம். இன்னும் வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2வது மலை வந்துட்டோமா? சரி 2வது மலை வந்துட்டோம் போல இருக்குது. புதுசில் அதனால் ஒன்றும் தெரியலை. 2வது மலை சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த ஒரு மலையை மட்டும் ஏறிட்டோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியலை, ஏன்னா நம்ம எந்த வீடியோவும் பார்க்கல, எப்படி இருக்குன்னு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ எப்படி இருக்கோ ஆண்டவன்கிட்ட வழின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அரோகரா அப்படின்னு. மக்களே இங்கே பாருங்கள், இந்த கல்லில் ஒரு பாசி இருக்குது தெரியுதா? நம்ம பிரியாணிக்கில் அப்புறம் கறி குழம்புக்குள்ளெல்லாம் போடுவோம்ல அந்த பாசி. இது தெரியுதா உங்களுக்கு? இதுலேருந்து தான் எடுப்பாங்க. சிலது வந்து கல்லில் இருக்கும், கல் பாசின்னு சொல்லுவாங்க. மரத்தில் இருக்கிறத மரப்பாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரத்துலேயும் அது இருக்கும். அது மாதிரி எல்லோரும் வந்து இந்த பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சைடில் இறங்கி ஷார்ட்கட்டில் போய்கிட்டு இருக்கோம். கீழே அடிவாரத்தை பாருங்கள். இங்கேருந்து நம்ம இறங்கி ஏறி வந்திருக்கோம். கீழே அந்த தெரியுது பாருங்கள், அதான் அடிவாரம். அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் மலையை. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மலையில் ஏதோ வீடு மாதிரிலாம் தெரியுது. இதில் தெரியுதான்னு தெரியலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தாக ஒரு பகுதி இருக்குது. நம்ம இந்த வெள்ளாயங்கிரி மலையில் ஏறணும்ல அந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் இருக்குது. அந்த இடத்துல ஏறி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து உட்காரல படுத்துட்டேன். முடியலை, அவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. வேர்த்து ஓடிடுச்சு. அதோடையும் காலையில் எந்த ஒரு இதுவுமே சாப்பிடல, பல் விளக்கலை, சாப்பிடலை. அப்படிங்கிறனால டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா ஏறி வர்றது கஷ்டம். ஏன்னு சொல்லு, வயிற்றுக்குள்ளே வெயிட் இருக்கும்ல, அதனால் ஏறி வர்றது கஷ்டம். சாப்பிடாதனால இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். எல்லாம் அங்கேயே மயங்கி விழுந்திருப்போம். ஆமாம்மா, என்னோட இது வந்து காலிஸ் விளாக் அப்படிங்களா? ரொம்ப நன்றி. சாரி ப்ரோ. அம்மா வந்து கருப்பு கவனி அரிசியில் வந்து சாதம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நல்லது, உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்து, ஸ்டெமினா உடனே வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அரசர்கள் சாப்பிட்டது. நான் ஒரு அம்மா சொன்னாங்க, குடிமக்களுக்கு வந்து இது அரசர் காலத்தில் குடிமக்களுக்கு வந்து சாப்பிட்டா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ இதோட விலை வந்து 260 ரூபா. என்னமா? நான் வீட்டில் வாங்கி வச்சு சமைச்சேன் ஒரு வாட்டி. எனக்கு சமைக்க தெரியலம்மா, கசந்துச்சு ஒரு மாதிரியா. சுகரில் ப்ரெஷர் மருந்து நடிப்பா உச்சந்தலையிலேருந்து கால் முடிய வர்ற நோய் வந்து குடி அப்படியே வாய்ச்சு வர்ற நோய் சரியா இந்த இருக்கு. இதை நான் வந்து குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்கு. அண்ணா குடிக்காது, நல்லா தான் நண்பா இருக்கு. நல்லா புளிச்சுக்கிட்டு மோர் மாதிரி இருக்கு. தயிர் ஊற்றுனீங்களா? அப்படியா? ஸோ தயிர் எல்லாமே ஊற்றிருக்காங்க. கருப்பு கலர். ஒரு இது சமைக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்படியாம்மா? அதெல்லாம் தேவையில்ல. நம்ம டெக்னிக்கில் சமைக்கிறது, நான் சமையல்லாம் கொஞ்சம் இதாக பண்ணுவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அதனால ஒரு சாப்பிட்டாச்சுங்க, கொஞ்சம் ஸ்டேமினா கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏறி போயிடலாம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. மக்களே, அம்மாவுக்கு வந்து சுகரு, ப்ரெஷரு, எந்த வியாதியுமே இல்லை. ஏன்னா வந்து இந்த சேப்பு கவுனி அரிசி டெய்லி சாப்பிட்றாப்பில்லையா? நீங்களும்? ஆமாம், நீங்களும் உங்கள் வீட்டில். நான் எங்கள் அம்மாவுக்கு சுகரு, இப்போ நான் போயிட்டு ஒரு முறை வாங்கி போட்டு எங்கள் அம்மா வாயில் டெய்லி வச்சா சாப்பிட சொல்ல போகிறேன். இதில் வந்து ரொட்டி இதெல்லாம் செய்யலாமா? நல்லா இருக்குமா? பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். லட்டா. ஓகே, அடுத்து போயிட்டு இதான் சமையல் நம்மளுக்கு. நான் குதிரைவாளி இருக்கு இல்லையா, குதிரைவாளி சாமை, அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மூங்கில் அரிசி.
மூங்கில் வச்சு தானே நம்ம விலையை பார்த்தோம்ல. பார்த்துருப்பீங்களா? பார்த்தோம். மூங்கில் வச்சு பிறக்கி தண்ணுக்கிட்டு ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வருது ப்ரோ, எனக்கு ஃபோன் வருது. ஆமாம், இவருக்கு போச்சு, எனக்கு வரல. வரலையா? ஆசையாக பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா மாதிரி இருந்து சோறு போட்டாப்புல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சாப்பிடாம கொள்ளாமல் வந்தோம், ரொம்ப பசி உண்மையிலும். நான்லாம் 2-3 நேரத்தில் உட்காந்து வந்தேன் மயக்கமாக. ஸோ அவங்களுக்கு நன்றி. இன்னும் இருக்குது பாருங்கள் அப்படியே கருப்பு கவனி தெம்பு வந்துருச்சு, நடந்து போகலாம். ஸோ மக்களை இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒரு மலையில் ஏறி வந்த மாதிரி ஏறி வந்தாச்சு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏறி வந்தோம். இப்போ ஃபுல்லாமே வந்து சமதளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நேரில் பார்க்குறவரெல்லாம் நம்பப்படாது. ஏன்னா இப்படி தான் வந்து 4வது மலை ஈஸின்னு சொல்லிட்டு வெள்ளையங்கிரியில் சொல்லி கடைசியில் தங்குவார் வந்து போச்சு. அந்த மாதிரி இதில் வந்து இருந்துடக்கூடாது. ஆனால் பின்னால் பார்த்தோம் அப்படின்னா சமதளமாக தான் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் சமதளமாக போகுது அப்படின்ட்டு. கடை வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கேன்? கடை வச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். புளி அடித்து சாப்பிட்ருக்கேன் அவங்கள. ஒரே ஒரு நாள் தானே, அதனால் கடையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் தானே, என்னடா கருங்குமன் கருவாப்பை மாதிரி தர்றேன். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒரு 50 மீட்டர் நடந்து வந்திருப்பேன். இந்த 50 மீட்டருமே வந்து சமதளமாக இருக்குது. எனக்கு உண்மையிலுமே மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. இந்த ஒரு தம்பி வேறு குறுக்கை நெருக்கையும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு வந்து சமதளமாக இருக்குது. இப்படியே கோயில் வரல இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில, போய் பார்த்துருவோம். மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது கேரளா பார்டர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. அங்கே பாருங்கள் ஒரு கேம்ப் போட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. ஆனால் வாட்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ப்ரோ வந்துக்கிட்டு உட்காராம வந்துருந்தோம். என்னன்னா சாப்பிட்டுட்டு உங்களுக்காக உட்காந்து இப்போ தான் நான் முடிஞ்சால் கிட்ட போய் வீடியோ எடுக்கிறேன். இல்லை அலோவ் பண்ணல அப்படின்னா நான் இங்கேருந்தே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த இருக்கு பாருங்க கேம்ப், தெரியுதா? காடி ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்று பிளாஸ்டிக்லாம் வந்து அலோவ் பண்ணல விட்டுட்டாங்க. சரி, அதாவது பிளாஸ்டிக்கெல்லாம் பிடிங்கி போட்டுட்டாங்க. அது மாதிரி இங்கனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்குது. நம்ம கொண்டு வந்து அந்த 5 லிட்டர் கேனில் மட்டும்தான் அந்த தண்ணியை கொண்டு போகணும். ஸோ அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூரமாக மலை தெரியுது பாருங்கள். அந்த மலையில் ஆளுக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. அந்த இருக்குல்ல அந்த இடத்துல ஆளுக்கு வந்து புள்ளியாக தெரியுதுல, அதில் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மலையை தாண்டி தான் நம்ம வந்து கண்ணகி கோயிலுக்கு போகணும். அது மாதிரி 2 மலை போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னென்னு கன்ஃபார்மாக தெரியல. நம்ம அதுக்கிட்ட ஃபஸ்ட்டு போகலாம், என்ன நடக்குதுங்கிறத அப்புறமா பார்க்கலாம். எது வெளியே போகணும் அப்படின்னா இந்த பாதை வெளியே தான் போகணும். அப்படியே போய்ட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொர்க்கம் மாதிரி இருக்கா? கீழே வந்து எவ்வளோ பனி தெரியுது பாருங்க. நல்லா இருக்குல்ல? அதுபோல் என்ன ப்ரோ, மேகமா பனியா? மேகமாங்க, நான் பனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பனி எப்போ இப்படி இருக்குது? அங்கே பாருங்க ஃபுல்லாமே மேக கூட்டங்கள். அப்போ நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டோம். அம்மா பாருங்க, மேக கூட்டத்துக்கு நடுவில் சூப்பராக இருக்குல்ல எல்லாமே. ஸோ மக்களே இந்த கண்ணகி வந்தாங்கல்ல இங்கே, அதுக்கான ஹிஸ்ட்ரியை நம்ம நிர்மல் ப்ரோ வந்து சொல்லுவார், நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ, கண்ணகி வந்து 3 நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம வந்து பாண்டிய நாடு சோழ நாடுன்னு தனியாக பிரிச்சிட முடியாது கண்ணகியை. கண்ணகி வந்து பிறந்தது வந்து காவேரி பூம்பட்டினம் சோழ நாட்டில் பிறந்திருக்காங்க. சோழ நாட்டில் பிறந்து ஒரு பெரிய வணிகருக்கு பிறந்திருக்காங்க. என்ன அது மாதிரி கோவலனோட அப்பாவும் வந்து பெரிய வணிகர் தான், மாசாத்துவன்னு சொல்லுவாங்க. கண்ணகியோட அப்பா பேர் வந்து மாநாயக்கன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம கோவலன் இருக்கார்ல, அவருக்கு வந்து சின்ன ஒரு அந்த மாதவியோட பஞ்சாயத்து, ஆமாம் பஞ்சாயத்தில் அவர் ரொம்ப விட்டுருவார். பணத்தை பொருளை விட்டுருவார். ரொம்ப ஏழ்மையில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காண்டி பாண்டிய நாட்டுக்கு வருவாங்க. கண்ணகி வந்து அவங்க கால் சிலம்பை வந்து கணவர்கிட்ட கோவலன்கிட்ட கொடுத்து, இதை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட மனைவியோட கால் சிலம்பு ஒன்று காணாமல் போயிடும். அதை எடுத்தது வந்து அந்த நாட்டு பொற்கொலன் தான் எடுத்து களவாண்டு வச்சுருப்பாப்புல. ஆனால் வந்து அந்த பொற்கொலனை இந்த மாதிரி ஒரு கால் சிலம்பு நம்ம மதுரை மாநகரத்தில் ஒருத்தர் வச்சுருக்காரு, நாட்டுக்குள்ளே ஒருத்தர் வச்சுருக்காரு பாண்டிய நாட்டில். அவரை வந்து பார்த்துட்டேனா அப்படின்னு. அதோட இவர் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் சொல்லுவார், ஒரு உத்தரவு, அவரை வந்து பிடித்து கொண்டு வருக அப்படின்னு. அதோட என்ன பண்ணிடுவாங்க, கொண்டே வருவாங்க. கொண்டோன்னே
கண்ணகி வந்து அப்படியே தீ பிளம்பா எந்திரிச்சு வந்து இங்கே பாண்டிய அவைக்களத்தில் நெடுஞ்செழியனுக்கு முன்னாடி தன்னோட இன்னொரு கால் சிலம்பை போட்டு உடைப்பாங்க. அப்போ தான் தெரியும் உண்மை அவருக்கு, நம்ம வந்து தப்பாக சொல்லிட்டோம் தீர்ப்பு அப்படின்னு. அதே அந்த அவைக்களத்திலேயே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனும் அவங்க மனைவியும் அந்த இடத்துலையே நம்ம ஒரு தப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டோமோ உயிரை விட்டுருவாங்க. அப்படியும் வந்து நம்ம கண்ணகி வந்து சாந்தமாக மாட்டாங்க. தன்னோட ஒரு மார்பை வெட்டி நம்ம மதுரை மாநகரத்தையே எரிச்சிட்டாங்களாம். எரிச்சிட்டு அப்பையும் கோவம் தனியாமல் இந்த வைகை ஆறு இருக்குல்ல, அது வழியாகவே ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து வந்து இப்போ இருக்கிற இந்த கண்ணகி கோட்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம தேவர்களோட இறந்து போன கோவலன் வந்து தெய்வமாக வந்து அவங்களுக்கு வந்து மாலையை சூட்டி, அதாவது திரும்பி கல்யாணம் பண்ணி கொண்டு போன ஒரு இடம் தான் இந்த நம்ம வந்து கண்ணகி கோட்டம். இந்த ஒரு இடம் இதை வந்து யார் பார்த்ததுன்னா இங்கே லோக்கலில் வசிப்பாங்கள்ல குன்றக்குறவர்கள், அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களும் பார்த்துருக்காங்க. நம்ம சீத்தலை சத்தார்னாரும் ஒருத்தர் இருப்பார், அவரும் பார்த்துருக்காரு. 2 பேரும் பார்த்து பாண்டிய மன்னன் நம்ம சேரன் செங்குட்டுவன் வந்து வனவனம் வரும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இளங்கோவடிகள் வந்து, அதாவது நம்ம சேரன் செங்குட்டுவனோட தம்பி இளங்கோவடிகள், அவரை வச்சு ஒரு காவியம் எழுதுகிறாங்க. அதான் வந்து சிலப்பதிகாரம். இதோட தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பார். நம்ம வந்து மாதேவி பார்த்துருப்போம்ல, மாதேவியோட மகள் தான் மணிமேகலை. அவரை வச்சு வந்து சீத்தலை சாத்தனார் வந்து ஒரு பெரிய, இது ரெண்டுமே வந்து தமிழில் வந்து பெருங்காப்பியம்னு சொல்லுவாங்க, சிலப்பதிகாரமும் மணிமேகலை. அதுக்கப்புறம் சேரன் செங்குட்டுவன் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே இமயம் வரையிலும் சென்று கல்லை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து கோயில் கட்டுவாங்க. அந்த கோயிலை பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ வந்து அந்த சிலை வந்து இருக்குல்ல, அது வந்து உண்மையான சிலை கிடையாது, அது வந்து திருடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இருக்கிற கல்லில் வந்து மஞ்சள் சந்தனம்லாம் வச்சு ஒரு வெள்ளி முகத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம் மக்களே. இவ்வளோ தூரம் ஏறி வந்தது கூட பெரிய ரிஸ்க் இல்லைங்க. நான் என் பேக் கேமராவில் காமிக்கிறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியே தெரியுது, அங்கே போனால் எப்படி தெரியும் அப்படின்னு தெரில. செங்குத்தாக ஏறுற மாதிரி தெரியுது. அதுக்கும் மேலே ஒருத்தவங்க ஏறி நிற்கிறாங்க, அதில் எப்படி ஏற போகிறோம் தான் தெரியலை. காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இப்படி போய் அப்படி போய் அந்த உச்சியில் ஏறி நிற்கிறாங்க பாருங்கள். அப்படி போகணும், அப்படி போய் அது வெளியே அப்படியே போய் கீழே இறங்கி ஏறி அந்த தெரியுது பாருங்கள் ஒரு மரம், அங்கே தான் கண்ணகி கோயில் இருக்கு, அங்கே போகணுமா. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதோ, ஆண்டவன் செயல்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அரோகரா அரோகரா அரோகரா. ஸோ மக்களே, இப்போது ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மலையில் வந்து உட்காந்துட்ருக்கேன். இந்த மலை தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கீழே பாருங்களேன், கீழே இருந்து இங்கே வர்றதுக்கு வந்து செங்குத்தாக இருக்குது. இதில் வந்து ஏறி வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும்போது ஒரு பிரதர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, ப்ரோ இது வந்து ரொம்ப சின்ன மலை தான், இது ஏறுறது ஈஸி, அங்கிட்டு ஏறுறதான் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவே கஷ்டமாக தெரியுது. அப்போ அங்கிட்டு உள்ளதுக்கெலாம் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவேன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் நடக்குது, என்ன சம்பவங்கள் செய்ய போகுது அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவிலுமே சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதுலேயும் சம்பவம் நடக்கும். போய் பார்ப்போம் என்ன சம்பவம் நடக்குதுன்னு. இங்கே பாருங்கள், தூரமாக ஜீப்பில் வந்து போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தெரியாது, எனக்கு கண்ணுக்கு தெரியுது. லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ அது வந்து கேரளா பார்டர் அப்படின்ட்டாங்க. அது வெளியே ஜீப்லாம் போய்கிட்டு இருக்கு மேலே. ஸோ இந்த இடத்துலேருந்து 2 வழியாக போகிறாங்க. ஒன்று இந்த போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த வழி கடினமான வழி. இன்னொன்று இந்த வழி கொஞ்சம் பாதையாக இருக்குது. ஆனால் இது வந்து சுத்து, இது வந்து சுத்து இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் ஏற போகிறோம், ரிஸ்க் எடுப்போம். ஸோ மற்ற தோழர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பன் எப்படி நண்பன் ஏறுவான்? இப்படி போயிருமா இப்படி போமா? ஸ்ட்ரெயிட்டாக போயிருமா? அவன் அங்கிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. அது லைட்டாக சுற்றி வரணும், அவ்வளோதான். இதில் நீங்கள் வாங்க, நிர்மலோடய வாங்க, நான் இது வெளியே வந்துடுறேன். வர்றீங்களா? அம்மாவே வர்றாங்க. அப்புறம் பாருங்கள், நானும் இது வெளியே வருவேனே அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போ போகலாம், ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். எடுத்துருவோம். ரைட்டு, இது வெளியே போவோம். ஸோ மக்களே, இது வெளியே ஏறி வந்தாச்சு. கீழே இருந்து பார்க்கும்போது இது ரிஸ்க்காக தான் தெரியுது, ஆனால் ஏறி வந்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம டீம்லாம் வந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. சலோ கார்த்திக்.
அந்த அம்மாவுமே ஏறி வந்துட்டாங்க பாருங்க அதுலேயே ரிஸ்க் எடுத்து. அம்மா எப்படி இருந்துச்சு? ரிஸ்க் எடுத்து ஏறி வந்துட்டாங்க அம்மா. ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் முதல்ல வந்து ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இது ஏன்னா பேக் இல்லைல்ல, சும்மா வந்தல, அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பேக் தான் கஷ்டம். இந்த தான் கொடுத்துட்டேன் நண்பன்ட்ட. ஆனால் அவன் எப்படின்னாலும் ஏறிடுறான். கஷ்டமாக இருக்கா நண்பன்? மாற்றிக்கிறவா? ஈஸி, ரொம்ப சிம்பிள். போகலாம், அவ்வளோதான், வந்தாச்சு. மக்களை இங்கே பாருங்கள், இன்னும் கிட்ட வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த மலையவே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏறி வந்தோம். இங்கே பாருங்கள், செங்குத்தா எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இதுவே எனக்கு தெரிஞ்சு 2-3 கிலோமீட்டர் இருக்கும்போல இருக்குது. இது ஏறணும். இது ஏறிட்டோம்னா அதில் போயிட்டு அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது கோவில். அப்பா இன்னும் 2 மலை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை மலை இருக்குன்னு. நம்ம டீம்லாம் போய்கிட்டு இருக்காப்புல. அந்த அம்மாவை பாருங்க, சட்டுன்னு போய் நிற்கிறாப்புல அங்கே. ஹாய் மக்களே, நம்ம வந்து அந்த அந்தானே கண்ணகி கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு ரிஸ்க்கான மலை, நான் அப்போதே காமிச்சிருக்கோம்ல, அந்த மலையை ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி தான் வந்து கண்ணகி கோயில் டெம்பிள். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏறி வந்ததோட அந்த ஃபீல் இருக்குல்ல, அதை வந்து உண்மையிலுமே வந்து உணர்ந்து பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோ ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரிஸ்க்கு தான் இருந்தாலுமே வந்து வெரி ஹாப்பி. போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, இது வந்து தமிழ்நாடு பார்ட்ரு, கீழே உள்ளது வந்து கேரளா பார்ட்ரு. குமுளியிலேருந்து டைரெக்டாக ஜீப்பு மூலியமாக கேரளாவில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கண்ணகி கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க மட்டும்தான் மலையாக தாவிட்டு கிடக்கிறோம். ஒரு வழியாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சரிவான செங்குத்தான மலைகளில் ஏறி வந்தாச்சுங்க. அப்படி மேலே ஏறி வந்துட்டோன்னா மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட்டு அவங்கவுங்க மக்களுக்கு தனியாக மருத்துவ முகாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்க தமிழ்நாடு போலீஸ் நம்மளுக்கு வந்து அந்த கண்ணகியோட சிற்ப சிலையை வந்து கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி வரையில் வச்சு சாமி கும்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வெறும் செப்பலாக இருக்குது. ஸோ இதுகளில் தான் எதுலையாச்சும் ஒரு இடத்துல நம்ம செப்பலை கழட்டி போட்டுட்டு இங்கேயே பைப் இருக்குது, நம்ம தண்ணி குடிச்சிட்டு போகலாம். தண்ணி குடிக்கலாம், கால் கழுவலாமான்னு தெரில. குடிக்கிற தண்ணி தான் இது. இந்த இடத்துல தாங்க நான் செருப்பை கழட்டி போட்டிருக்கேன். வரும்போது இருக்குமான்னு தெரில. இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பண்ணிக்கிறாங்கன்னு. இதுக்குள்ளே தான் போகிறோம். அது மாதிரி அந்த சைட்லேயும் பாருங்கள் பழைய கட்டிடம் அப்படியே தெரியுது, கோவிலோட கட்டிடம். சில பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு போடுற இடத்த காமிச்சிருப்பேன். நானும் சாப்பாடு வாங்கிட்டேன். ஆனந்தத்தின் உச்சியில் இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து பட்னி. நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு ப்ரோ. தக்காளி சாதம், அப்புறம் வந்து மாங்காய் தொக்கு, சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். அங்கே பாருங்க கூட்டத்தை கட்டி ஏறுது பாருங்க. 2 ட்ரக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்க ட்ரக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றோம். இப்போ கண்தானம், எல்லா தானமே அப்பப்போ ஒன்று ஒன்றா சொல்லிக்கிற வேண்டியதான். இப்போ மக்களை இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரிசையில் எல்லோரும் வரிசையில் நிற்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து நாங்கள் போய் நிற்க போகிறோம். ஸோ இதான் லைனு. இந்த லைனில் தான் நம்ம போய் நிற்கணும் கடைசியில். ஸோ உள்ளே நம்ம வரிசையாக நின்று வந்தோம்னா அப்படியே கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம நேராக அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்கலாம். போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு கயிறு கட்டி ஒரு கோவில் வந்து திறந்து விட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுதான் கண்ணகி கோவில் அப்படின்னு நினச்சேன். ஸோ உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னே யாருமே வீடியோ எடுக்க விடலங்க. அங்கே நின்று போலீஸ்காரவங்கலாம் உள்ளே வைங்க செல்ல, உள்ளே வைங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே போய் சாமியை மட்டும் கும்பிட்டுருப்பேன். நான் அதை காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. ஸோ நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் தாண்டி. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க லைனாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால மன கஷ்டம், நம்ம உள்ளே போயிட்டு சாமியை மக்களுக்கு காமிக்க முடியலையே, அவங்களாம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தனியாக நின்றுட்டேன். அப்புறம் தான் ஒருத்தர் வந்து சொன்னார்,
நீங்கள் போனது வந்து கண்ணகி கோவில் கிடையாதுங்க, அது வந்து வேறு ஏதோ ஒரு மாதேவியை நம்மன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்ணகி கோவிலுக்கு இந்த வரிசையில் நிற்கிறாங்க பாருங்கள், அதோடு நின்று போங்க தம்பி, அங்கே தான் கண்ணகி கோவில் இருக்குது, அதை நீங்கள் முடிஞ்சால் ஷூட் பண்ணி மக்களுக்கு காமிங்கன்னு. நம்ம ஒரு வழியாக உள்ளே போய் ஷூட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். ஒரு வழியாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நம்ம இந்த கோவிலுக்கு, அதுவும் போலீஸ்காரவங்களாம் சொன்னாங்க வீடியோ எடுக்கக்கூடாது தம்பின்னு, ஏதோ நம்ம போர்ட்ரேட்டில் போட்டு வீடியோ எடுத்துட்டோம். உள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா நல்லா கிளியராக தெரிவாங்க, பார்த்துக்குங்க. நானும் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோவை நிப்பாட்டி வைக்கிறேன். ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு கண்ணகி சிலையை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே உள்ள ஒரு சின்ன வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு வரலாறு, அதாவது கண்ணகி இங்கே வர்ற வரையிலும். ஆனால் கண்ணகி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே சிவனும் பார்வதியும் இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து வேண்டி தான் தன்னோட கணவனை வர வச்சு அதுக்கப்புறம் மாலை சுட்டி மேலோகத்துக்கு வந்து போயிருக்காங்க. சிவன் கோயிலா? இதான் சிவன் கோயிலா? ஸோ இந்த சிவன் கோயில் வந்து இடிஞ்சு கிடக்கு, அதுக்கு பக்கத்துலேயே கல்வெட்டு இருக்குது. இதை எத்தனை பேர் நோட் பண்ணாங்க அப்படின்னு தெரில, எத்தனை பேர் வீடியோவில் காமிச்சாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ கல்வெட்டோட ஒரு சில பார்ட்ஸ் இதில் உடஞ்சி போய் கிடக்கு, அதுக்கு மேலே கல்வெட்டு இருக்குது. ஸோ அழிஞ்சு போயிருக்கு, என்ன அப்படிங்கிறத சரியாக படிக்க முடியலை. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் கல்வெட்டு இருக்கா, இல்லை இன்னும் எத்தனை இடத்துல கல்வெட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. போயிட்டு வந்து இல்லை, இதுக்கு போகல, கல்வெட்டு இருக்குது பாருங்கள் எங்கே. ஸோ இது வந்து சிதைஞ்சிருச்சு, அதனால் என்ன அப்படிங்கிறத சரியாக படிக்க முடியல. சுற்றி பாருங்களேன், ரொம்பவுமே பழமையான கட்டிடம், அப்படியே இடிஞ்சு போய் கிடக்கு. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா பட்ஜெட் இதுக்கு ஒதுக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப பழமையான வரலாறு, இதை மீட்டெடுத்து கட்டினாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஃபைனலாக நம்ம அம்மாவை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம், இந்த கோவிலுக்கு வர்றவங்க கண்ணகி சிலையை, அதாவது கண்ணகியை பார்த்துட்டு ஒரு வரத்தை நம்ம வேண்டணும்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வரம் நடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வரம் மட்டும் நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கிட்டு வந்து வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினச்சி வரீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. கடைசியாக வந்து எங்கள் டீமை வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை காமிச்சிருப்பேன். நீங்கள் உள்ளே போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸில் நின்றுப்பேன் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸில் நின்றாவே போதும், உள்ளே போய்ட்டு எல்லா கோவிலையுமே வந்து அவங்களே சுற்றி காமிக்கிறதுக்கு வழி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வெளியே போக வேண்டியது. கேரளா பார்டரில் ஒரு கண்ணகி கோவில் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த கண்ணகி கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டு அதான் கண்ணகி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இன்னொன்று சொன்னாங்க, தமிழ்நாட்டு கண்ணகி கோவில் இருக்குது, அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரிசையில் நின்று மறுபடியும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கண்ணகியோட சிற்பத்தை, அதாவது சிலையை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துப்பேன், அதையும் நான் இதில் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்தாச்சு. ஸோ பின்னாடி வந்து அவுட் சைடிலோட வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அன்னதானம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கண்டிப்பாக மறுபடி இறங்கிலாம் போக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கேருந்து கீழே போகிறதுக்கு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரலாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம். இந்த கண்ணகி கோவிலில் உள்ள ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கண்ணகி கோவில் இந்த வாட்டி நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மக்களே, இப்போ வரும்போது வந்து நம்ம இந்த ரூட்டு வழியே ஏறி வந்திருப்போம், உங்களுக்கு தெரியும். அந்த பழையங்குடி வரையே ஏறி வந்திருப்போம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம சரி எப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுனால ஏறி வந்துட்டோம். ஆனால் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேலே ஏறி வந்துட்டு வண்டி நிற்கும், ஜீப்பு நிற்கும், அதில் வந்து திரும்ப ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டை செட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம தமிழ்காரவங்க போயிட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஜீப்பை வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க கேரளாக்காரங்க தான் வந்து வண்டி வச்சுருக்காங்க, ஜீப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளை ஏற்றிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்க நம்ம பேசுகிறத வந்து காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஜீப்பு விட்டு, ஸ்பெஷலாக ஜீப் விட்டு எல்லோரையும் மேலே ஏற்றிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு இதுக்கும் லாய்க்கு இல்லாமல் ஒரு ஜீப்பு கூட விடாமல் இருக்காங்க. ஸோ 500 கோடி ரூபா 600 கோடி ரூபாலாம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அந்த பட்ஜெட்டை வச்சு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா பட்ஜெட்டை ஒதுக்கி அவன் குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டால் இப்படி மக்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படத்தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப மன உளைச்சலில் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்க. நம்ம மட்டும் வந்து இனிமேல் கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவ, நீ வாடி, உனக்கு இருக்கு வாடி,
ஊருக்குள்ள வரட்டும். எங்களுக்கு எங்களை நம்பி தான் வந்திருக்கோம். நாங்கள் நடராஜ் சர்வீஸ் நடந்துப்போம் அது பிரச்சனை இல்லை. அதை பற்றி எங்களுக்கு ஆனால் ரொம்ப பெண்கள் ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களையாவது ஏற்றிட்டு போங்க. ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறீங்கடா. தமிழ்நாட்டுக்குள்ள எவனாச்சும் கேரளாக்காரன் வராங்கடா, அவங்களுக்குலாம் இருக்குடா. அவ்வளோ மண்டக்காய்ச்சல் இருக்குது இவங்க எல்லாமே. நான் சொன்னேன்ல நம்மளோட வீடியோவில் கண்டிப்பாக சம்பவங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சம்பவம் தான் இப்போ நடந்து போச்சு. அந்த அளவுக்கு மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாக்காரவங்கள்ட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நம்ம ஒரு ஜீப்பில் வந்து ஏறியாச்சுங்க. நம்மளை ஏற்ற மட்டும் தான் சொன்னாங்க, இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி ஏறியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஜீப்பில் நம்ம போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருண்டே விழுந்திருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 16 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் மாதிரி தெரிஞ்சு ஒரு வழியாக நம்மளை ஜீப்பில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்கங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு இது புது அனுபவம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசியிருப்பாங்களோ அதையே தான் நம்மளும் பேசியிருப்போம், அந்த இடத்த தான் நம்மளும் காட்டியிருப்போம். ஸோ ஆனால் யார் வீடியோவும் பார்க்கல, இதுக்கு முன்னாடி கண்ணகி கோவிலுக்கும் வரல. என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.